என்னோட உபதேசம் வாங்கிட்டீங்க, பயிற்சி பண்ணீங்க, கற்றுக்கினீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா, வாழ்க்கை கொண்டாட்டமானது அவ்வளோதான். வாழ்க்கை பிறகு யாருக்கு தீங்கு செய்யாமல் நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருங்க. உதவி செஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எல்லா விதத்துலையுமே நீங்கள் எப்படி வாழலாம்? பிறகு யாருக்கு உதவி செய்கிற மனநிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். பிரச்சனை இங்கே தான். நீங்கள் யாருக்கும் உதவி செய்கிற மனநிலைக்கு போகல. என்ன செய்கிறீங்கன்னா திமிர்தனத்தில் உதவி செய்கிறதா சொல்லிக்கிறீங்க. அது கிடையாது. உதவின்னா பித்தியாருக்கு உதவுறதுன்னா திட்டுறது கூட உதவி தான், தண்டிக்கிறது கூட உதவி தான், கண்டிக்கிறது கூட என்ன தான் உதவி தான். நீ தப்புமா, நீ செய்கிறது இப்படி செய்யாத, உன் பால் உணர்வு இப்படி தீர்த்துக்காத, இப்படி தீர்த்துக்கோ, இப்படி இருக்காத, அப்படி இரு சொல்லலாம். அது கூட என்ன தான், அதுதான் உண்மையிலேயே அன்பு, அதுதான் உண்மையிலேயே உதவுறது. அவர் கண்ண முடியும் போகிறாரு, பள்ளம் இருக்குதுப்பா, சாக்கடையில் உள்ளே பூந்துருவார், என்ன பண்ணேன், கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. வாழ்க்கை உங்களுக்கானது. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, நீங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனி தான். உங்கள் தேவை என்னான்னு பாருங்கள். அந்த தேவையை தீர்த்துன்னா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். இதில் நேர்மை இல்லை, நேர்மை அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேண்டப்பட்டது உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. கடவுள் உங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? நான் எப்பவுமே அதிசயப்பட்டு சொல்லினே இருக்கிற விஷயம் இதுதான். என்ன அது? நான் பிறகு போகிறன்றதுக்காக அம்மாவுக்கு பாலை குத்துக்கிறான். இதை விட எனக்கு என்ன செய்யணும்? அவன்கிட்ட போய் ஒன்றும் கூட கூடுறான்னு அது கடவுளை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். கடவுள்கிட்ட போய் கேட்கவே கூடாது. ஏன் அநியாயத்தை குத்தி வச்சுக்கிறான். எனக்கு அறிவில்லாத போதே என்னை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அம்மா 2 பேர் புணர்ந்தாங்க, ஒன்று ஒன்றா ஆகிக்கிறேன். என்னை என்ன பண்ணி வச்சுக்கிறான் கடவுளை?